சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்திரணவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்படியே போயிட்டே இருக்கு. சில டைம் மேடு பள்ளங்கள் வரும், மேட்டில் ஏற வேண்டி வரும், பள்ளத்தில் விழுக வேண்டியது வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரும், அப்புறம் கல் முள்ளாக வரும், வளைஞ்சு வளைஞ்சு வரும், அப்புறம் தடமே மறித்து போய் நிற்கும். அப்புறம் பெரிய மலை வரும், அது மேலே ஏறி இறங்கி போக வேண்டியது வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம தனிச்சு நின்று தான் ஒவ்வொரு மனிதனும் போராட வேண்டியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட வராங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த வழிகளும் தெரிகிறதே இல்லை. சரிங்களா? வழிகளும் தெரியறதில்ல, வழிகளும் தெரியறதில்ல. அதனால் நம்ம அவங்க சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்டோமா, நம்ம வேலைக்கு போகணும், படிக்க போனோமா அப்படின்ட்டே போயிட்டு வந்துருப்போம். இதே மாதிரி ருட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு, நம்மளாம் கொஞ்சம் லக்கி பர்சன்ஸ். அதனால தான் நான்லாம் ஸ்கூல் தான் படித்தேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போதும் கூட எனக்கு அவ்வளோவா தெரில. எனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஆனால் நம்மளாம் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலிகள்ல. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் இந்தளவுக்கு நல்லா இருக்கமேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட வழிகள் ஜாஸ்தி, நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பரவாயில்ல, நம்மளை விட மோசமாக தான் எல்லாருமே இருக்குது. நம்மளை அந்த அளவுக்குலாம் கடவுள் ரொம்ப ரொம்ப சோதிக்கலாம் இல்லை. அவர் அந்த அளவுக்கு கெட்டவரும் இல்லை. அவரோட நம்மளுக்கு சோதனை தரணும்னு இல்லை, நம்மளை கஷ்டப்படுத்தி வைக்கணும்னு எந்த கடவுளுமே நினைக்கவே மாட்டாங்க. நாம் நினைக்கிறோம், இந்த கடவுள்கிட்ட போனால் சரியாகுமா, அந்த கடவுள்கிட்ட போனால் சரியாகுமான்னு. நம்ம நேரம் கர்மா எப்போ முடியுதோ அப்போ தான் அது சரியாகும். அந்த டைம் நம்ம மாற்றி மாற்றி கும்பிடும்போது டக்குன்னு எந்த டைமில் போய் யாரை கும்பிட்றோமோ அந்த டைமில் நம்மளோட நேரம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம டக்குன்னு இவர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கர்மாவுக்கு ஒரு 6 மாதம், சும்மா ஜஸ்ட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வரைக்கும் என்ன செஞ்சாலும் தீராது. பரிகாரம் செஞ்சால் தீராது, அங்கே பிரஷர் செஞ்சால் தீராது, படிப்பை வாங்கினா தீராது, மொட்டை போட்டால் தீராது, காசு போட்டாலும் தீராது, அபிஷேக அலங்காரங்கள் செஞ்சாலும் தீராது, இல்லை மாய மந்திரங்கள் செஞ்சாலும் தீராது, என்ன செஞ்சாலும் தீராது. அந்த 6 மாதம்னா 6 மாதம் கெடு முடிஞ்சாதான் இதாகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளோட பொறுமையை எல்லை மீறி பொறுமை இருக்க முடியாமல் தான் நாம் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறது. அப்போ நிறைய காசு விரயங்கள்லாம் ஆகும். சரியா? அப்புறம் யாருக்கு தான் வழி இல்லாமல் இருக்குது? எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு எதிர்கால இருக்கவங்களுக்கு, நம்மளை சொந்தக்காரருக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ ஒரு விசேஷம் நடக்குது, எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். அப்போ என்ன நினச்சிக்கிறது, எல்லோரும் சந்தோஷமாக, எல்லோரும் எதுக்கு அந்த சந்தோஷமான இடங்களில் கூடுறோம்னா அங்கே செமையான வைப்ரேஷன் இருக்கும், சந்தோஷம் மட்டுமே அங்கே இருக்கும், எந்த துக்ககரமான செய்தியும் அங்கே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போனால் ஹாப்பியாக ஜாலியாக 2 நாளைக்கு இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் இந்த விசேஷங்கள்லாம் வைக்கிறாங்க. அப்போ சொந்த பந்தங்களோடு போய் ஜாலியாக 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம இன்ஆக்டிவாக ஆயிடுவோம். நம்மளோட கஷ்டங்கள் அது இதுன்னு நினச்சி புலம்பிக்கிட்டே கிடப்பேன். இதே தான் நம்மளுக்கு பொழப்பு. சரிங்களா? 2வது என்னென்னா, வழி தான் நம்மளுக்கு வழியை உருவாக்கி தரும். அது யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ உடல் வலியை மட்டும் சொல்கிறேன். உடலில் 10 மாதம் 10 கிலோ ரேஷனில் போடுறான்ல, 20 கிலோ அரிசி நினைக்கிறேன். நான் ரேஷன் கடைக்கே போகிறதில்ல. திட்டுவாங்க. நம்மளை திட்டுறக்கு தான் யாரும் இல்லையே, பெரியவங்கள்லாம். அதனால் திட்டுறக்கு யாரும் இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரேஷன் கடைனாவே கொஞ்சம் அலர்ஜி. என்னோடய சின்ன மையன் இந்த பசங்க சொன்னால் கேட்கவே மாட்டானுங்க. அதிகமாக வாங்கிறதே இல்லை, எப்பாச்சும் தான் வாங்கிறது. பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கூட என்னோடய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சாமி
ரேஷனில் இருக்க பொருளெல்லாம் வாங்கிக்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம வந்து அது போகிற வேலையே இல்லை. சரி, அவங்க 20 கிலோவா என்னமோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 20 கிலோ அரிசியை தூக்கிட்டு வரணும்னா என்ன செய்ய முடியும்? எல்லாம் வலிக்கத்தான் செய்யும். நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி தூக்கிட்டு வருவோம். சில பேர் தலையில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க, சில பேர் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க, சில பேர் கையில் வச்சு பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ கையில் வச்சு பிடிச்சிட்டு வரும்போது வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுடைய நம்ம சுமக்கிற அளவுக்கு மேலே வெயிட் இருந்துச்சுன்னா ரொம்ப படுத்துக்க வேண்டியதுதான். சரியா? தூக்க முடியாது. அது அந்து போயிடும், ஒன்றா இதாயிரும், ஏதோ ஒன்று ஆயிரும். அது மாதிரி ஆனால் பாருங்க, கஷ்டப்பட்டு அந்த சுமையை தூக்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா அந்த மாதம் முழுக்கவுமே நம்ம அது வந்து ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். சரியா? நிறையா பேர் இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிறாங்க, அதில் இடியாப்பம் செஞ்சுக்கிறாங்க. 2வது வந்து இட்லி தோசைக்கெலாம் ஆட்டி வச்சுக்கிறாங்க. இந்த நல்ல அரிசி வந்து விலை அதிகமாக இருக்கிறனால அதை மத்தியானம் 1 டம்ளர் 2 டம்ளர் போட்டால் போதும், 2 நேரம் டிஃபனாக வச்சுக்கலான்றது தான் ரேஷன் அரிசி அப்போருந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். இப்போ அந்த மாதிரி ஒரு வழி. 2வது என்னென்னா, அந்த ரேஷன் அரிசியவே தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு வருவோம். ஒவ்வொரு நாள் சுத்தமாக தூக்கவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது அந்த பொருளைவே தூக்க முடியலனா அது கூட நம்ம இறக்கி வைக்கலாம். ஆனால் இந்த 10 மாத குழந்தைய எப்படி இறக்கி வைக்க முடியும்? அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ எடையாக ஏறிக்கிட்டே போகும். ஒரு பொண்ணோட வெயிட்லேருந்து நார்மலான வெயிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எத்தனை வெயிட், 40, ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு கிலோ வெயிட்டு 10 மாதத்துக்கு கூடுனா தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தையோட வெயிட்டை சேர்ந்து 10 மாதமாக அவங்க சுமந்துட்டுருக்கும்போது எப்படி சுமந்துட்டுருக்க முடியும்? 10 மாதம் அந்த வெயிட்டை எப்படி சுமந்துட்டுருக்க முடியும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து இம்சையாக நினைக்கிறதில்ல. அந்த ஒவ்வொரு டைமு வலி, அந்த பிரசவத்தப்பெல்லாம் வலி உயிர் போய் உயிர் வரும். அதாவது மறு ஜென்மம் கூட சொல்லுவாங்க தலை பிரசவத்தை. அப்படி உயிர் வர்ற வழியை எந்த பொண்ணும் வேண்டான்னு நிராகரிக்கிறதில்ல. எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இதுக்கு அனுபவிக்கிறதுக்கு திறமை இல்லாதவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் மனசில் தைரியம் வேணும்ல. அதான் இது பண்ணுறதுனால தான் ஒரு அழகான குழந்தை கிடைக்கிது. அந்த அழகான குழந்தை கிடைக்கிறது மூலிமா அவங்களுக்கு இருக்கிற அவப்பெயர்லாம் நீங்கிடுது. சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இது வந்து உடலில் இருக்கிற வலி. இதே மனசில் இருக்க வலிக்கு என்னென்னா, ரொம்ப முடியாமல் இருக்கிற பட்சத்தில் எந்த வேலையுமே இல்லை, எந்த வசதியுமே இல்லை, வீட்டில் ஒரு பொருள் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனசை திடமாக்கிட்டு நம்மளுடைய சுமைகளை எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைக்கணும். எப்படி ஒப்படைக்கலாம்? அவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. எப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலையை உண்டாக்கி கொடுங்கப்பா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன்ப்பா, என்னோடய சுமைகள்லாம் இது இருக்குதுப்பா, நான் கடனை பார்த்து ஓடி போகலப்பா, இத்தனை கடன் ஆயிடுச்சுப்பா, நான் தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன்ப்பா, இந்த கடனெல்லாம் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்கு எனக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு அவர் உண்டாக்கி தருவார். நம்மளுக்கு என்னென்ன அறிவு சம்மந்தப்பட்ட திறமைகள்லாம் இருக்கோ அந்த திறமைகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி தருவார். அதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் அதிகரித்து நம்ம அதன் மூலியமாக வேணுங்கிறத வாங்கி செல்வ செழிப்போட நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதனால தான் வழிகள் வந்து அனுபவிக்க கற்றுக்கணும். கடன்காரன் வந்து கேட்குறான்னா அப்படின்னா சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். அண்ணா, என்னை வந்து கேட்டாங்க ஒருத்தவங்க, அப்படித்தான் என்னால் கொடுக்கவே முடியல, 20,000 ரூபா கொடுக்கவே இல்லை 2-3 வருஷமாக. அவனு நாயா பேயா எல்லாம் திட்டி பார்த்துட்டியான். நான் சொன்னேன், எப்போ சொன்னாலும் அவங்ககிட்ட பொறுமையாக சொல்கிற வார்த்தை இதுதான், தம்பி நான் இல்லைன்னு சொல்ல, வாங்கினதை கண்டிப்பாக கொடுத்துட்ற தம்பி, இப்போல்லாம் ஒத்த பைசா வீட்டுக்கு வருமானம் எந்த வருமானமுமே இல்லை, கொஞ்சம் யாராவது சம்பாதிக்க போகட்டும், போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அதை அடைச்சி விட்டுறேன் அப்படின்னே சொல்லி கேட்பேன். அவங்க
கேட்கவே மாட்டாங்க. அவங்க திட்டுறதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. 2-3 டைம் திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டேன், பொறுமையாக வாங்கிக்கிட்டேன். சாயப்பாவை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிது. அது மூலயமா இப்போ எல்லாம் தீர்த்தாச்சு. அந்த டார்ச்சர்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாம் என்ன செய்யணும்னா, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகையை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்மளோட அறிவுத்தனம். அது மூலயமா நம்ம எல்லா விஷயங்களையும் இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளோட வாழ்க்கையில் வழிகள் மட்டும்தான் வழிகளை ஏற்படுத்தக்கூடியது. சரி, இன்றைக்கி சாயப்பா நம்மளுக்கு தெம்பாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை புரிந்து உன் வேலைகளை நீ சரியாக செய். அலட்சியமாக இருக்காதே. உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது. அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கிறாய். எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சிறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடக்கத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன். என் பிள்ளை பொறுப்பளிப்பாய். என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். உன் அலட்சிய போக்கை தூக்கெறி. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். என்ன நடந்தாலும் இது என் பாபாவின் விருப்பம் என்று என்னை நீ நம்பினால் உன் அனைத்து விஷயங்களும் பொறுப்பேற்று உன்னை காப்பேன். உன்னை சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.